Hello friends, welcome to Inata Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் சாதம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு விட்டுக்கலாம். உளுந்த பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க உளுந்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க, இல்லைன்னா பருப்புகள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நடுவில் ஒரு கீறு விட்டு போடுங்க. அப்போ பச்சை மிளகாயோட மனம் எல்லாமே இந்த எண்ணெயோடு இறங்கி நம்ம தேங்காய் சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் விடும்போது நம்ம தேங்காய் சாதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு தேங்காவை பூ போல் நல்லா இது மாதிரி திருவி எடுத்துக்கலாம். அந்த திருவுன தேங்காயை நம்ம இந்த எண்ணெய் கலவையோடு விட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டுக்கலாம். உப்பு அதிகம் விடாதீங்க. நம்ம தேங்காய் சாதம் சாப்பிடும் போது தேங்காயில் அதிகமான உப்பு சுவை வந்துடும். ரொம்பவும் தேங்காய் வதக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நான் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு அரிசி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம ரைஸ் வடிக்கும் போது நம்ம சாதம் சில சமயம் குழஞ்சி போயிடுது இல்லைங்களா? குழையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சாதம் வேக வைக்கும் போது உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ நம்ம சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம தேங்காய் சாதம் செய்யும் போது சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்ல ஒரு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தை இந்த தேங்காய் கலவைகளோடு விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். தேங்காவை வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. மெதுவாக தேங்காய் சாதத்தை கிளறுங்க. ரொம்ப அதிகம் அழுத்தம் கொடுத்து கிளறாதீங்க, சாதம் உடஞ்சி போயிடும். நம்ம அந்த தேங்காய் சாதம் கிளறும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த தேங்காயோட சூட்டில் நம்ம இந்த சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். 1 கப் ரைஸுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காய்னா முழு தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்ல அரிசியை தேங்காய் கலவையோடு நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நல்ல உதிரி உதிரியாக நம்ம அரிசி வந்திருக்கு. நம்ம தேங்காய் சாதம் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்க, ஒன்றோட ஒன்று நம்ம தேங்காய் சாதம் ஒட்டவே இல்லை. நம்மளோட இந்த தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சாதத்தை பல வகையில் செய்வாங்க. குக்கரில் செய்யலாம், தேங்காய் பால் எடுத்து செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த தேங்காய் சாதம் நம்ம குயிக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்களோட இனட்டா ஃபுட் சேனல்ஸில் நிறைய ரெசிபிஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணும் வரை பாய், டேக் கேர்.